நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நாம் போன பதிவில் ராம ஜென்ம பூமி பற்றி அனுபவிக்க ஆரம்பித்தோம். ராமருடைய பண்புகள் 16 விதமான பண்புகள், இந்த உலகத்திலே யாருக்கும் இருக்க முடியாத பண்புகளை பற்றி விவரிக்க கேட்டோம். அது இன்னும் நிறைய இருக்குது. நாரதர் சொல்லிகிட்டே போகிறார். அதுக்கு இப்போ ஒரு கமா வச்சுட்டு இப்போது சமீபத்தில் பிராண பிரதிஷ்டை ஆகி ராம ஜென்ம பூமியை நம்ம எல்லாருமே நிறைய தடவை தொலைக்காட்சியில் சுற்றி வந்ததுனால இந்த ராம ஜென்ம பூமி அயோத்தியா அந்த நகரத்தின் சிறப்பையும் வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அதன் அழகையும் அனுபவிக்கலாம். முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் முதன்மையானது அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா அதாவது உஜ்ஜைன், துவாரிகா. இதில் முதன்மையானது அயோத்தியா. வால்மீகி ராமாயணத்தில் அதை எப்படி வர்ணிக்கிறார்? கோஷலோ நாம முதிதக ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரையூ தீரே பிரபூத்த தனதான்யவான். கோசல தேசம், அதனுடைய தலைநகர் தான் அயோத்தியா. வர்ணனைக்கு அப்பாற்பட்ட இந்த நகரம் பொன்னும் மணியும் முத்தும் குவிந்து சரையூ நதி தீரத்தில் அமைந்திருந்தது என்கிறார் வால்மீகி பகவான். அதை மனுவே ஸ்வயமாக தானே நிர்மாணம் பண்ணாராம். அயோத்தியா நாம நகரி தத்ரா சீலோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். இந்த உலக புகழ்பெற்ற தலைநகரத்தை அயோத்தியாவை மனு தானே ஸ்வயமாக நிர்மாணம் பண்ணாராம். சரி, இந்த அயோத்தியா எவ்வளோ பெரிய நகரம்? இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்னை பார்க்கலாம், இல்லாட்டா மும்பை. அப்படி பார்த்தோன்னா இந்த அயோத்தியா எவ்வளோ பெரிய நகரம்னு வால்மீகி பகவான் சொல்கிறார். மெட்ரோபாலிஸ்லாம் இல்லை, மெகாபாலிஸ், அதாவது மகாபுரி என்கிறார். 12 யோஜனை நீளம், 3 யோஜனை அகலம் இருந்ததுதான். அதாவது ஒரு யோஜனைங்கிறது 10 மைல், 12ங்கிறது 120 மைல், 3 யோஜனைங்கிறது 30 மைல் அகலம். அதாவது 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அயோத்தியாவோட ஏரியா. அப்போது மும்பை எவ்வளோ பெருசு? மும்பை நகரம் மட்டும் 600 ஸ்கொயர் கிலோமீட்டர். நியூ டெல்லி 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது மும்பை மெட்ரோபாலிட்டன் ஏரியா இருக்கு இல்லையா, தானே, வசை, பன்வேல், நவி மும்பை எல்லாம் சேர்த்தா 6328 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்படின்னா அயோத்தியா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? இந்த மும்பை மெட்ரோபாலிட்டன் ஏரியா அளவுக்கு 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பெரிய மெகாபாலிஸ், அதாவது மகாபுரி. சரி, அவ்வளோ பழமையான நகரம்னா அதில் என்ன வீதிகள்லாம் எப்படி இருந்தது? சந்துகளாக இருந்ததா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஹைவேஸ் இருந்திருக்கு. ராஜமார்கேன மகதா சுவிபக்தேன சோபிதா முக்த புஷ்பாவகீர்ணேன ஜலசிக்தேன நித்யஷக. அதாவது நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஹைவேஸ்லலாம் தண்ணி பாய்ச்சி அந்த டஸ்டெல்லாம் கீழே சப்ரெஸ் பண்ணி டஸ்ட்டு வராமல் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி அந்த நகரம் முழுக்க இருந்த ஹைவேஸை எப்பவுமே தண்ணி தெளித்து க்ளீனாக வச்சுருந்தாங்களாம், டஸ்ட் ஃப்ரீயாக. அதில் அதாவது பறித்த பூக்களை வைத்து எல்லா சைட்லேயும் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாலாம். இந்திரன் அமராவதியை ஆண்டது போல் இப்பேற்பட்ட செழிப்பான மிக்க பெரிய நகரமான அயோத்தியா நகரத்தை தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். அவருக்கு முன்பிருந்தே இக்ஷ்வாக்கு குலத்து அரசர்கள் அத்தனை பேரும் அயோத்தியாவில் இருந்து தான் ஆண்டார்கள். இவ்வளோ பெரிய நகரமாக இருந்ததுன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் இருந்ததுன்னா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நெருக்கமாக வீடுகள் இருக்குமா, ஹைவே பக்கத்தில் ரொம்ப உயரமான ஸ்தூபிகள் இருக்கும், துவஜஸ்தம்பங்கள், கொடிமரங்கள், ஆர்ச் இருக்கிற கேட்வேஸ் இருக்கும். அப்புறம் முத்து பழம் பொன்னெல்லாம் பதிக்கப்பட்ட மாட மாளிகைகள், ரொம்ப அழகான உத்தியானங்கள், அதாவது கார்டன்ஸு, மார்க்கெட்லாம் இருக்குமா, வரிசையாக லைனாக மார்க்கெட்ஸ் இருக்குமா. ஒரு இடமுமே உபயோகப்படாமல் விட்டதே கிடையாது. அவ்வளோ செழிப்பாக அவ்வளோ அழகாக நிர்மாணிக்கப்பட்ட நகரம் அயோத்தியா. ஒரு வெல் பிளான்ட் சிட்டி. அதை மாதிரி ஒரு பிளானிங்கை நம்ம வெளிநாட்டிலேருந்தெல்லாம் இறக்குமதி பண்ணல, நம்மளே. அதாவது எல்லாமே கிபின்னு சொல்கிறோம், ஆனால் இந்த அயோத்தியா இருந்தது எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தி. யாரெல்லாம் இருந்தார்கள்?
ரிஷிக்களும் முனிக்களும் சுற்றி சுற்றி வந்தார்கள். ஏதோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி. விமானமிவ சித்தானாம் தபசா தீகத்தம் திவி சுனிவேஷித்த வேஷ்மாந்தம் நரோத்தம சமாவிருத்தம். ரிஷிக்களும் முனிக்களும் மட்டும் சுற்றி வரல, ரொம்ப அழகான பெண்கள், டான்ஸ் நாட்டியம் ஆடக்கூடியவர்கள், பல்வேறு விதமான தொழில் செய்பவர்கள், கொல்லர்கள், மல்லர்கள், சிற்ப வேலை செய்பவர்கள், கல் தச்சர்கள், பெண்ணும் ஆணுமாக இருக்கிற நடிகர்கள், இவர்களாக பல்வேறு சமூகமும் பல்வேறு தொழில் முனைவரும் அங்கு சுற்றி வந்தார்கள். ஏன்னா அது அவ்வளோ ஒரு பஸ்லிங் வித் ஆக்டிவிட்டி, அவ்வளோ ஒரு பெரிய சிட்டி. இங்கே வேற்று நாட்டு அரசர்கள்லாம் வரி கட்டுவதற்காக எந்தெந்தோ தேசத்துலேருந்தெல்லாம் வருவார்களாம். அயோத்தியா நகரம் சரையு நதிக்கரையில் இருந்தது இல்லையா? சரையு நதியை பற்றி கம்பர் என்ன சொல்கிறார் ராமாயணத்தில்? கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்து சூழ்ச்சி பெரு சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்து அன்றே. அதாவது இமயமலையில் தோன்றியது, பிரம்மாவின் இதயத்திலிருந்து தோன்றியது காக்ரா அப்படின்றும் சொல்லுவார்கள். இப்போது கங்கை பெருமாளின் திருவடியிலிருந்து தோன்றியது போல பிரம்மாவின் மனத்திலிருந்து தோன்றியது சரையு. இது இமயமலையில் தோன்றி அங்கிருந்து வந்து கடலில் கலக்கிறது. கடலில் கலக்கிறதுங்கிறத விட இது ஒரு அந்தப்புறத்தை தாண்டாத அரசியலங்குமுறையை போல வந்து கங்கையில் கலந்துடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக இக்ஷ்வாக்கு வம்ச மன்னர்கள் அங்கே வேதங்களும் யாகங்களும் யஜ்ஞங்களும் செய்து அந்தனுடைய எல்லா சக்தியும் இந்த சரையூரெல்லாம் வெள்ளமாக போகிறது. அது இயம்ப அரும் பொருள் ஈது என்ன அப்படின்னா சொல்லுதற்குரிய பரம்பொருள் இந்த வெள்ளம் என்று கூறுபடி இருந்துதான். நம்மளுடைய தமிழ் வழக்கப்படி 5 நில வகைகள் சொல்லுவோம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல்னு. இந்த வெள்ளத்துக்கு ஒரு நிலத்தை இன்னொரு நிலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு தன்மை உண்டு. அவ்வளோ செழிப்பாக ஆக்க முடியும். முல்லைங்கிறது ஃபாரஸ்ட், மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், குறிஞ்சி என்பது மலை சார்ந்த இடமும், அங்கேயும் நிறைய வெஜிடேஷன் இருக்கும். ஸோ இந்த சரையு என்ன பண்ணுறதா, முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பெரு அரு மருதமாக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால் செல்லுரு கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே. இந்த காடுகளான முல்லை நிலத்தை மேலே காடாக்கி ஒரு மலையும் மலை சார்ந்த இடத்தில் இருக்கும் அடர்ந்த காடுகள் போல ஆக்கி விட்டதாம். மருத நிலம் அதை முல்லை போல அங்கே வெறும்ன நம்ம விளைவிக்கிறத விட்டுட்டு ஒரு காடு போல் ஆக்கிடுத்து. இந்த கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் என்பவர். அங்கே வந்து என்ன கரிசல் காடாக இருக்கும், அதை கூட மருதம் நிலை போல் ரொம்ப செழிப்பாக ஆக்கிடுமாம் இந்த சரையு நதி. நாட்டின் செழிப்பு எப்படி இருந்தது? வரம்பெல்லாம் முத்தம், வயல் வரப்புகளில் முத்து இருக்குமாம். தத்தும் மடையெல்லாம் பணிலம், அதாவது எங்கெல்லாம் தண்ணீர் பாய்கிறதோ அங்கெல்லாம் சங்குகள் இருக்குமாம். மாத்தீர் குரம்பு எல்லாம் செம்பொன் மேதி குழியெல்லாம் கழுநீர் கொள்ளை. மிகுந்த நீர் பெருக்குடைய சைக்கரை, அதாவது வரப்புகள், அணைகள், அதிலெல்லாம் செம்பொன் இருக்குமா. எருமைகள் படுக்கின்ற பள்ளங்களிலெல்லாம் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்திருக்குமாம். பரம்பெல்லாம் பவளம், சாலி பரப்பெல்லாம் அன்னம், பாங்கர் கரம்பெல்லாம் செந்தேன், சந்த காயெல்லாம் களிவண்டு ஈட்டம். படிந்த இடங்களிலெல்லாம் பவளங்கள் இருக்குமாம். நெற்பயிர் நிறைந்த பரப்புகளெல்லாம் அன்னங்கள், அன்னப்பட்சிகள். அவற்றின் பக்கங்களில் இருக்கிற சாகுபடி செய்யாத நிலங்களிலெல்லாம் செந்தேன். அழகிய சோலைகளிலெல்லாம் மது உண்டு மகிழும் வண்டுகளின் கூட்டம். இயற்கை செழிப்பு எப்படி இருந்தது? தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளை கண் விழித்து நோக்க, தென் திரை எழினி காட்ட, தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, மருதும் வீற்றிருக்கும் மாதோ. என் நறுமணத்திற்கும் குறைவில்லை, புகைக்கும் குறைவில்லை. 4 வகையான புகைகள்: அகில் இடும் புகை, அட்டில் இடும் புகை, நகலின் ஆலை நரும் புகை, நான்மறை புகழும் வேள்வியின் பூம்புகையோடு அலாய், முகிலின் விம்மி முயங்கின எங்கனும்.
அதாவது பெண்கள் தங்கள் கூந்தலுக்கு நறுமணமூட்டும் அகில் புகையும், அடுப்பில் இட்டு சமையல் செய்யும் புகையும், கரும்பு ஆலைகளிலிருந்து அந்த வெள்ளம் எடுக்கும் தொழில் நடந்ததுனால அந்த புகை, வேள்விகள் பல நடந்த அந்த புகை, இவ்வளவு செழிப்பான ஒரு ஊர் அயோத்தியா. சரி, ஆயுதம் ஏந்தியவர்கள் இருக்கலையா, குதிரைகள் யானைகள் இருக்கலையானா அவையும் பலவித இடங்களிலிருந்து பல்வேறு வகையான குதிரைகள், காம்போஜம், பஹ்லிகா, வானயு ஆகிய இடங்களிலிருந்து வந்த குதிரைகள், இமயமலையிலிருந்தும் விந்திய மலையிலும் வந்த யானைகள், சரையூ நதியின் தண்ணீர் கரும்பு சாறு போல. அதுவே ஈக்ஷுவாக்கு வம்சம் தானே. ஈக்குனாலே கரும்பு, இக்ஷுவாக்கு அதுலேருந்து வந்தது தான் இக்ஷுவாக்கு வம்சம். சரையூ நதி தண்ணீர் கருப்பஞ்சாறு போலவும் தாயின் பாலை போன்ற மருந்து குணமுடையதாகவும் இருக்குமாம். இப்பேற்பட்ட நகரத்தில் மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். இது யாராலுமே வெல்ல முடியாது. அயோத்தியா என்று தான் அதற்கு பொருள். யாராலுமே வெல்ல முடியாத நகரம். அங்கே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை ஒரு செருணர் இன்மையால், உண்மையில்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மையில்லை பல் கேள்வி மேவலால். அதாவது அங்கே ஈகையே கிடையாதான், கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாதான். ஏன்? வறுமையே கிடையாது. வாங்கிறதுக்கு யாராவது இருந்தால் தானே கொடுக்க முடியும். யாருமே போர் புரிய மாட்டார்களாம். அப்படின்னா என்ன? பயந்தாங்கொல்லிகளா? அப்படின்னா எல்லாருமே உடல் வலிமையை எடுத்து காட்ட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நேருக்கு நேர் இவர்களுக்கு எதிர்த்து போரிடுறதுக்கே யாருமே கிடையாது. உண்மை இல்லையா அந்த ஊரில்? ஏன்? பொய் சொல்கிறதுக்கு வழியே இல்லாததுனால, பொய்யே சொன்னதுனால உண்மை எது அப்படிங்கிறதே தெரியாது. அதே மாதிரி கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எப்போவுமே ஒரு ஆன்டியாக பேசுகிறவர்கள் யாருமே கிடையாதான். ஏன்னா எல்லோரும் கேள்வி செல்வம் மிகுந்து அனைத்தையும் கற்றுணர்ந்தவர்கள் இருந்த நகரம். ஏற்பட்ட அயோத்தி நகர் ராம ஜென்மபூமியை பார்க்கும்போது நம் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்ததும் நமக்கு புல்லரிப்பு ஏற்பட்டதும் ஒன்றுமே மிக இல்லை. அது எல்லாமே அது தானாக அதனுடைய செழிப்பினாலும் அதனுடைய பெருமையினாலும் வந்தது. மேலும் அடுத்த பதிவில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.